கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்படி கர்த்தரை துதிக்கணும், ஏன் துதிக்கணும்னு சொல்லி இதற்கு முன்ன 2 பதிவு போட்டிருந்தேன். 100ஆம் சங்கீதத்திலிருந்து 103ஆம் சங்கீதத்திலிருந்து. அடுத்ததாக நம்ம யாரு, நம்ம என்ன செய்யணும்? 105ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சாம்ஸ் 105 verse 5. கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, offspring of Abraham, his servant, children of Jacob, to whom he has chosen. எப்படி நம்ம அவருக்கு பிள்ளைகள் ஆவோம்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளும் அவருடைய அடுத்த தலைமுறைகளாகிய யாக்கோபின் புத்திரருமாக நம்ம கர்த்தர் எப்படி நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்பின் நிச்சயம் பெற்ற அது எப்படி பண்ணோம்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம பாவங்கள் கழுவப்பட்டது என்று நம்ம விசுவாசிக்கிறவள நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அது நமக்கு விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். We are the children of Abraham. How we can tell as children of Abraham? He is the father of believers. By faith, he made us father. So we are the children of Abraham. So what we should do? நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்காக? 105ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். முதல் பாயிண்ட், கர்த்தரை துதிக்க வேண்டும். We should give thanks to the Lord. 2வது பாயிண்ட், அவருடைய நாமத்தையும் அவருடைய செய்கைகளையும் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டும். We should make known his name and deeds among people. 2வது வசனம் என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேச வேண்டும். பாயிண்ட் 3. The third point, we should sing and praise him and tell of his wondrous deeds. 4வது பாயிண்ட், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். So we have to glorify his holy name. 5th point, 5வது பாயிண்ட், நம்முடைய இருதயம் மகிழும்படி கர்த்தரை தேட வேண்டும். We have to rejoice in the heart. We should seek God. 4வது வசனம் சொல்லுது, that is 6th point, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் கர்த்தரின் சமூகத்தையும் நித்தமும் நாட வேண்டும். Seek the Lord, his strength and his presence daily. That means continuously. 7th point, 7வது பாயிண்ட், இங்கிலீஷில் 5வது வசனம், தமிழில் பார்த்தா அது 6வது வசனம் 6th. அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூற வேண்டும். We should remember his miracles and the judgment of his words. So these 7 matters we have to do. நம்ம 7 காரியங்களையும் நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நிறைய காரியங்கள் வரும். இன்றைக்குள்ள தியானத்தில் நான் 7 பாயிண்ட் சொல்லுகிறேன். ஆண்டவர் தாமே
நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நம்ம இவ்வளவும் செய்கிற வேலை கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார்? ஆண்டவர் வாட் ஹீ வில் கிவ் டு அஸ். 8ஆம் வசனம் முதல் 11 வசனம் வரை என்ன சொல்லுகிறதுனா, 1000 தலைமுறைக்கென்று கட்டளையிட்ட வாக்கு, ஆபிரகாமோடைய பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கு கிட்ட ஆணை, இதையெல்லாம் நமக்காக நினைத்தருள்கிறார். அப்போ அதை என்ன செய்கிறாரு? அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி நமக்கு சுதந்திர பாகமான கானானை நமக்கு தருகிறார். நித்திய ராஜ்யமாகிய, நித்திய பரலோகமாகிய அந்த நித்திய கானான் தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தருகிறார். He remembers the word that he commanded for 1,000 generations, the covenant he made with Abraham, the promise what he sworn to Isaac. This all which he confirmed to Jacob as a statute and everlasting covenant. Then he is giving the promised land, which he is promised to us, the land of Canaan. That means eternal life as inheritance. So in this world also we are blessed people, those who are seeking God. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. Those who are seeking God will be lack for nothing. So we should seek God. Early in the morning we seek, early afternoon, evening we have to seek God, praise God. Always we should be happy at Him. நம்ம எப்போதும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருக்கணும். அதுக்காக கர்த்தரை தேடணும். இந்த காரியங்கள் இவ்வளோ நம்ம செய்கிற வேலை கர்த்தர் நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பார். பரிசுத்தமாக ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். தேங்க் காட். கர்த்தர் நம்மை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.